Hi guys, welcome to Mupare Training Academy. So இன்னைக்கு GK ஃபட்டாஃபட் சீரிஸ்ல பயாலஜில இருந்து சில क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நோய்கள் அதுக்கான நோய் காரணிகள். சாதாரண சளி ஏற்படுத்துறதுக்கு சாதாரண சளி இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் வந்து ரைனோ வைரஸ்னு சொல்லக்கூடிய 3 ஓகேவா. சோ 3ல ரெண்டு ஆப்ஷன் தொடங்குது. அடுத்து பார்க்கலாம். தட்டமை ஏற்படுத்தக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா ருபெல்லா வைரஸ் ஓகேவா. 4 பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லக்கூடிய மம்ஸ் ஓகேவா. பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லக்கூடிய மம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ வைரஸ். சோ 5 அடுத்தது இன்ஃப்ளூயன்சான்னு சொல்லக்கூடிய காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடியது மைக்சோ வைரஸ்னு சொல்லுவாங்க. சின்னமைக்கு வந்து வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். சோ 3 4 5 2 1 சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தாங்க சரியா இருக்கும். சோ இந்த கேள்விக்கு மறக்காம பார்த்து வச்சுக்கோங்க. மேட்ச் தி ஃபாலோவிங். அடுத்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா அதிகம் புரதம் உள்ள உணவு எது, புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கிறது எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நல்லா கவனிங்க. நம்ம நான்வெஜ் சாப்பிடும்போது முட்டையில கன்சியூம் பண்ணிப்போம், சிக்கன்ல கன்சியூம் பண்ணிப்போம் புரோட்டீன்ஸ். ஆனா சைவமே சாப்பிடுறவங்களுக்கு புரோட்டீன் தேவை இல்லையா? அப்ப நான்வெஜ் பிரியர்களுக்கு அதெல்லாம் புரோட்டீன் கிடைக்குது. ஆனா சைவம் சாப்பிடுறவங்களுக்கு எது கிடைக்கும்? சோயாபீன்ஸ். அது மட்டும் இல்லாமல் 100 கிராம் உணவுல கிட்டத்தட்ட 36 இருந்து 38 கிராம் அளவுக்கு புரோட்டீன் இருக்கக்கூடிய அதிகபட்ச புரோட்டீனை கொண்ட புரதத்தை கொண்ட ஒரே உணவு எதுனா சோயாபீன்ஸ் தான். முட்டை இறைச்சியை விட அதிகம். சரிங்களா? மூணாவது கேள்வி, வைட்டமின் ஏ அவற்றினுடைய குறைபாடு கேட்கிறாங்க. சோ வைட்டமின் ஏ நால ரெட்டினால் அவற்றினுடைய குறைபாடு எதுன்னு கேட்டீங்கன்னா மாலக்கன் நோய், நிக்டலோபியா. சோ 3. அடுத்தது வைட்டமின் பி எதுன்னு கேட்டாங்கன்னா பெரிபெரி. சோ 5. சோ வைட்டமின் சி வந்து கேட்டாங்கன்னா ஸ்கர்வி. 4 வைட்டமின் இ அண்ட் வைட்டமின் கே. சோ வைட்டமின் இ வந்து நல்லா பாருங்க, மங்கலான கண் பார்வை. கிட்டத்தட்ட வைட்டமின் ஏவும் அந்த மங்கலான கண் பார்வை மாலைக்கு மேல தோன்றுவதனாலதான் மாலைக்கண் நோயே. ஆனா வைட்டமின் இயும் சரி சியும் சரி இது ரெண்டுமே ஒரு வைட்டல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நம்ம கண்ணுக்கு ரொம்ப அவசிய தேவை. சோ இந்த கண்ணுல இந்த குறைபாடு இருக்கும் பொழுது கண்ணுல புரைன்னு சொல்லக்கூடிய கேட்ராக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இந்த புற விழுதுன்னு சொல்றீங்களா, அது எப்ப விழுதுன்னா வைட்டமின் இனுடைய குறைபாட்டின் காரணமாக தான். அப்ப கேட்ராக்ட் ஃபார்ம் ஆயிட்டு நம்ம கண் பார்வையை மங்க செய்யும். அதனாலதான் மங்கலான கண் பார்வைக்கு விட்டமின் ஏ இ ஒரு காரணம், மலட்டுத்தன்மைக்கும் அதுதான் காரணம். சோ பற்கள் பலவீனம் வந்து விட்டமின் கே. அப்ப 3 5 4 1 2 சரிங்களா? சி ஆப்ஷன் சரியா இருக்கும். சோ அடுத்த 4வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை காரணம். இதுக்கு நான் பதில் சொல்ல போறேன், நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல பதில் சொல்ல போறீங்க, காரணத்தோட சொல்ல போறீங்க. சோ வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் சி, வைட்டமின் இ பார்க்கும் போதே தெரியுது ஒண்ணு மட்டும் இதுல ஒற்றுமை இல்லாதது. அது எதை வச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், தண்ணீர், கொழுப்பு. பார்த்துட்டு கரெக்டா பதில சொல்லிடுங்க. மறக்காம இந்த கேள்விக்கு ஆன்சரா சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்த 5வது கேள்வி மிக முக்கியமான கேள்வி, புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது என்னை எச்சரித்த ஆண்டு எதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சோ திரைப்படங்கள் பார்க்கும் போதெல்லாம் தெரியும், முன்னாடியே வரும் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்ட்டு. சோ என்ன ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1984 சொல்லுவாங்க. ஆனா ஒரிஜினலா பாத்தீங்கன்னா 1975. இனிமே இந்த ரெண்டுத்துல எது ஆப்ஷன்ல இருக்குன்றத பார்த்து போடுங்க. புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானதுன்னு சொல்லிட்டு 75 84 பார்த்து போடுங்க. நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது தெரியும் 75 தான் வந்திருக்கு. சோ ஆனா புக்ல வந்து 84 கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் ஆகாம பார்த்துட்டு தெளிவா ஒரு பதில போட்டுக்கோங்க. சரிங்களா? சோ இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிக்கும் முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.